அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். ஸ்ரீராம ஜெயம். இன்று நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு, ராமர் இருக்கும் இடமே சீதைக்கு அயோத்தி. ராமர் வனவாசம் செல்றதுக்கு தயாராகிட்டுருக்காரு. அப்போது சுமித்திரை, லட்சுமணனின் தாயார், யாரோ வனவாசம் அனுப்புகிறாங்க, யாரோ ஒரு பிள்ளையை அனுப்புகிறாங்க அப்படின்றது மாதிரி இல்லாமல் தன் மகனை அழைச்சி, நீ அண்ணனோடு செல்ல வேண்டும், தம்பியாக அல்ல தொண்டனாக செல்ல வேண்டும், அண்ணனுக்கு சேவைகள் செய்கிறதுக்காக நீ கூட போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இன்னொரு வார்த்தையும் சொல்கிறாங்க, அண்ணா நீ திரும்பி வரும்போது தான் நீ வரணும், அப்படி இல்லை அப்படின்னா மூது ஆனவன் முன்னம் முடித்திரு, நீ அங்கேயே உன் உயிரை விட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்புகிறாங்க. லக்ஷ்மணருக்கு கோபம் வருது. கோவப்பட்டு அண்ணன்ட்ட கோவப்படுறாரு. என்ன அண்ணா இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு கோவப்படுறாரு ராமர்கிட்ட வந்து. அப்போ ராமர் சொல்கிறாரு, இது நம்ம கர்ம வினை. இப்போது நதியில் தண்ணி இல்லைங்கிறது நதியோட குற்றம் இல்லை இல்லையா, அதுபோல தான் இது நம்மளோட கர்ம வினை. அதனால் நீங்கள் கோவப்பட வேண்டாம் லக்ஷ்மணா அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் கோவத்தை அமைதியாக்கிட்டு அடுத்த வார்த்தை சொல்கிறாரு, அண்ணா நானும் உங்களோட வர்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சொன்ன உடனே அடுத்த வார்த்தை சொல்கிறாரு, நீர் உல ஏனினும் உல மீனும் நிலமும் என்றான் லக்ஷ்மணன். என்ன சொல்கிறாங்கன்னா, தண்ணீர் உள்ள வரதான் மீனும் நிலமும் நல்லாயிருக்கும், அது இல்லைன்னா இருக்காது. அது போல தான் நானும் சீத்தையும், நீங்கள் இருக்கிற வரை தான் நாங்களும் இருப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. சொன்ன உடனே சரி லக்ஷ்மணரை நீங்கள் எங்கள் கூட வாங்க அப்படின்னு லக்ஷ்மணரை கூப்பிட்டுட்டு சீதா பிராட்டிக்கிட்ட விடைபெறணும் அல்லவா, சீதா பிராட்டிக்கிட்ட வந்து நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சீதா பிராட்டி என்ன சொல்கிறாங்க, நானும் வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை உங்கள் அப்பா கிட்டெல்லாம் சொல்லணும், உங்களை அரண்மனையில் இருக்கேன்னு தான் கூட்டிகிட்டு வந்தேன், இப்போ நான் காட்டுக்கு கூட்டிகிட்டு போனால் அவங்கெல்லாம் வருத்தப்படுவாங்க இல்லையா, வேண்டாம் அப்படின்னு ராமர் சொல்கிறார். அப்போ சொல்கிறாங்க அவங்க, நின் பிரிவினும் சுடுமோ பெருங்காடு அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களை பிரிஞ்சு இருக்கிறத விடவா எல்லாம் எனக்கு பெரிய வழியாக இருக்க போது, எனக்கு ராமர் இருக்கும் இடம்தான் சீதைக்கு அயோத்தி, அதனால் நான் உங்கள் கூட வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே ரெண்டு பேருக்கும் ஒரு வாக்குவாதமெல்லாம் வரக்கூடாது இல்லையா, அதனால் ராமர் வந்து அமைதியாகிடுறாரு. ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும் இல்லவா, அதனால் ஒருத்தர் அமைதியாகிட்டு நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க. கிளம்பும்போது அந்த அயோத்தி மக்கள் எல்லாம் ரொம்ப கவலைப்பட்டு எல்லாரும் ரொம்ப கண் கலங்கி இருக்காங்க. அப்போ கம்பர் சொல்கிறாரு, கருவில் இருக்கும் குழந்தை கூட அழுகிறது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது 3 பேரும் விடை பெறணும்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட வராங்க. அவங்க அம்மாட்ட வந்து ராமரோட அம்மாட்ட வந்து விடை பெறதுக்கு சொல்லிகிட்டு இருக்காங்க. சொல்லும்போது அவங்க அரிசி பருப்பு எண்ணெய் எந்த ஜாமானையும் சொல்லலை. நம்பிக்கையாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், அப்பா சொன்ன வார்த்தைகளை காப்பாற்றணும், இதெல்லாம் சொல்லி அனுப்புகிறாங்க. அனுப்பும்போது அந்த மக்கள்லாம் ரொம்ப கவலைப்பட்டு அவரை அனுப்புகிறாங்க. இப்போது அந்த ராமர் லக்ஷ்மணர் 3 பேரும் கானகம் செல்ல தயாராகி போயிட்டுருக்காங்க. போகும்போது அந்த நதிக்கரை ஓரத்தில் அன்றைக்கி நைட்டு ஸ்டே பண்ண வேண்டிய நாள் வருது. இப்போ ஸ்டே பண்ணுறதுக்கு லக்ஷ்மணர் அவங்களுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறாரு. அங்கேயே படுத்திருக்கிறாங்க. அப்படியே போய்கிட்டு இருக்கு நாட்கள். அடுத்தது தசரதன் வந்து 5 நாட்கள் சாப்பிடாமல் ராமனை நினச்சிட்டே இருக்கும்போது சுமித்திரர் தேரை ஓட்டிகிட்டு போனவர் இருக்கார் இல்லையா, அவர் திரும்ப வர்றார். திரும்ப வந்தவுடனே அவர்கிட்ட கேட்குறார், ராமர் எப்படி இருக்கார், ராமர் வந்தாச்சா அப்படின்னு கேட்குறாரு. கேட்ட உடனே நான் அவரை வந்து கானகத்தில் காட்டில் விட்டுட்டு வந்துட்டேனே அப்படின்னு தகவலை சொன்ன உடனே தசரத மன்னர் என்ன சொல்கிறாரு, கானகமே மிக விரும்பி நீ போகின்றாய், நீ துறந்த வளநகரை நான் துறந்து வானகமே போகின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உயிரை மாய்ச்சிக்கிறார். இப்போது அந்த உயிரெல்லாம் அந்த 64,000 மனைவிமார்கள் எல்லாம் சேர்ந்து அவர் உடலை பாதுகாக்கிறாங்க. பரதன் வந்து அவரோட தாத்தா வீட்டுக்கு போயிருக்கிறார். பரதனுக்கு தகவல் சொல்லி அனுப்புகிறாங்க. பரதனுக்கு தகவல் சொல்லி அனுப்புனதுக்கப்புறம் பரதன் அங்கேருந்து வர்றாரு. அங்கே அரண்மனையில் கொடிகள் எல்லாம் தாழ்ந்து கட்டப்பட்டிருக்கு. ஊரே ஒரு இதாக இருக்கும்போது அவர் பார்த்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது அப்பா இல்லைன்ன உடனே சடங்குகள்லாம் செய்யணும் அப்படின்னோடனே சடங்கு செய்கிறதுக்கு தசரதன் வந்து அங்கே அனுமதி கொடுக்கல. எனக்கு மனைவியும் இல்லை, பரதன் எனக்கு பிள்ளையும் இல்லைன்னு சொல்லிடுறாரு. சத்ருகனன் வந்து கடமைகளை செய்கிறாரு. அடுத்து பரதன் இதை முடிச்சுட்டு திரும்ப அண்ணனை பார்க்க காட்டுக்கு போகிறாரு. காட்டுக்கு போய் அண்ணா நீங்கள் வரணும், நீங்கள் வந்து அரண்மனையில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அரியணை ஏறணும் அப்படின்னு சொல்லும்போது இல்லை, அது அப்பாவோட கட்டளைப்படி தான் நடக்கணும்னு சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, பரதன் சொல்கிறாரு, உங்களோட பாதுகைகளை கொடுங்க,
அதை வச்சு நான் நல்லாட்சி புரிகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவரோட பாதுகைகளை கையில் வாங்கி தலையில் வச்சு எடுத்துகிட்டு வந்து அதை எடுத்துகிட்டு வந்து அவரோட அரியணையில் வச்சு பட்டாபிஷேகம் பண்ணி பரதன் ஆட்சி செய்கிறாரு. இதே மாதிரி 14 வருடங்கள் அவர் நல்லாட்சி செய்கிறாரு. நன்றி, வணக்கம்.